மத்திய அரசு பணிகளில் தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களை டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர் மற்றும் எஸ் ஒரு வேலையை முறையே 15 மற்றும் 60 நாட்களில் முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் எஸ் ஓட ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 15 60 கொடுத்துருக்காங்க. அவர்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் என மாற்று நாட்களில் வேலை செய்கிறார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர் வந்து முதல் நாளில் வேலை செய்கிறார் என எத்தனை நாட்கள் வேலை வந்து முடியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது 1 டைம் வரும், இது 4 டைம்ஸ் வருமா? இது இவங்களோட என்னது? எஃபிஷியன்சியா? இது வந்து டேஸ், இது வந்து டேஸாக இருக்கும். எஃபிஷியன்சி வந்து அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் வந்து என்னவா இருக்கும்? ரெண்டுக்கும் பார்த்தோம்னா நமக்கு 60 தான் டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஆர் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ பண்ணுவாங்க? 4 பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் டே வந்து எஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஒர்க் பார்ப்பாங்களா? இப்படியே ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல 4 1 4 1 சொல்லிட்டு ஆல்டர்னேட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்றப்ப எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு 60னா அப்ப 60 பை ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 5 வருமா? அப்ப 60/5 தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கை முடிச்சாங்கன்னா வரும். அப்ப இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 12 வரும். இந்த 12றது என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செய்தா 12 வரும். ஆனா என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒர்க் பண்றாங்க, ஆல்டர்னேட் டேஸ்ல பண்றாங்க. அப்ப 4 1 வரும். அப்ப என்ன வருது? எக்ஸ்ட்ரா வந்து 2 வருமா? ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யறாங்க? 2 நாள்ல செய்யறாங்க. அப்ப 12 × 2 பண்ணா நமக்கு என்ன வருது? 24 வருமா? அப்ப 24 டேஸ்ல அந்த ஒர்க் வந்து முடியும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட பயணத்தின் 1/3 ஒரு பகுதியை 22 km/h வேகத்திலும் 4 ஒரு பகுதியை 33 km/h வேகத்திலும் மற்றும் மீதமுள்ள பகுதியை 55 km/h வேகத்திலும் கடக்கப்படுகிறது எனில் முழு பயணத்தின் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 3/4 ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3/4 ஒரு பகுதினா 3 1/3யா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 4 ஒரு பகுதின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு? எல்சிஎம் வந்து என்ன வரும்? 12 வருமா? அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து என்ன வரும்? 12ஆல கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 4 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னவா இருக்கும்? 4 கிலோமீட்டரா இருக்குமா? அப்ப நெக்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்கும்? 12ஆல கேன்சல் பண்ணா 3 கிலோமீட்டர்ஸா இருக்குமா? இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 12ல 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 5 கிலோமீட்டர்ஸ் தான் மீதமுள்ள பகுதி. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 கிலோமீட்டர் வந்து 22 km/h, நெக்ஸ்ட் வந்து 3 கிலோமீட்டர் 33, அடுத்து 5 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் வந்து என்னது? நமக்கு எப்பயுமே எப்படி பார்ப்போம்? D/S = T-யா? அப்ப வந்து Dன்றது நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12ன்றது வரும். Dன்றது டோட்டல் கிலோமீட்டர் வந்து 12 தான். அப்ப இந்த 4 கிலோமீட்டரை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 4 கிலோமீட்டர் 22ஆல டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் 3 கிலோமீட்டர் என்ன பண்ணும்? 33ஆல பண்ணணும். நெக்ஸ்ட் 5 கிலோமீட்டரை 55ஆல பண்ணணும். ஏன்னா இது வந்து ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி பண்றோம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்க 2 டைம்ஸ் வருமா? இங்க 11 வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து 1, இங்க வந்து 11 வருமா? இதை கேன்சல் பண்ணா 1 வரும், இங்க 11 வரும். ஸோ என்ன வருது? 12/2 + 1 + 1/11 வருமா? இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 12/4/11 வருமா? ஸோ 11 வந்து மேலே போயிடும். அப்போ 12 × 11/4 இருக்குமா? இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 4ஆல கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம்ஸ் வரும். அப்போ 33 வரும். 33 km/h. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் 3375 மற்றும் அவரின் மீப்போவா HCF வந்து 15 எனில் அவ்விரங்களின் மீப்போமா எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். x × y = LCM × HCF-ஆ? ஸோ இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3375ன்னு கொடுத்துருக்காங்க. 3375 எல்சிஎம் தான் நம்ம கேட்டிருக்காங்க. HCF-ஓட வேல்யூ என்னது? 15. அப்ப இங்க வந்துச்சுன்னா டிவைட்ல வந்துருமா? அப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 15ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 3 இருக்கும். மறுபடியும் 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு? 5 இருக்கு, 7 இருக்கும். அப்ப 5 டைம்ஸ் வரும். அப்ப 225. எல்சிஎம் வந்து என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 225. ஆப்ஷன் பி வரும்.
Next question. A is to B வந்து 7 is to 4 எனில் A plus B is to A minus B கேட்டிருக்கான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி போகணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணி போகணும். அப்போ A plus B என்னவா இருக்கும்? 11 இருக்கும். A minus B என்னவா இருக்கும்? 3 இருக்கும். ஸோ ஆப்ஷன் A வரும். 11 is to 3. Next question. 4 எண்களில் முதல் 3 எண்களின் சராசரி 24. ஃபர்ஸ்ட் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் 3 நம்பரோட சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 24. அப்போ 24 இன்ட்டு 3 பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 3 எண்களோட சராசரி வேல்யூ வந்து கிடைச்சிருமா? மல்டிபிள் பண்ணோம்னா 72. ஃபர்ஸ்ட் 3 நம்பரை பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து கடைசி 3 எண்களின் சராசரி 29. அப்ப கடைசி 3 எண்களின் சராசரி 29 இன்ட்டு 3 பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 87 வருமா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். 87 72 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கடைசி எண் வந்து 33 எண்ணில் முதல் எண்ணை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எண்ணுறது என்னது? டின்னு வச்சுக்கலாம். அப்போ டி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 33ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ தான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 3 எண்கள் எப்படி எழுதிக்கலாம்? A பிளஸ் பி பிளஸ் சின்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 நம்பர் எப்படி எழுதிக்கலாம்? B பிளஸ் சி பிளஸ் டின்னு எழுதிக்கலாமா? ஸோ A பிளஸ் பி பிளஸ் சி வந்து 72, B பிளஸ் சி பிளஸ் டி வந்து 87 கொடுத்துருவோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் பிசி கேன்சல் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? B பிளஸ் சி B பிளஸ் சி பிளஸ் டி மைனஸ் A மைனஸ் பி மைனஸ் சின்னு வருமா? ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் பியும் மைனஸ் பி பிளஸ் பியும் கேன்சல் ஆயிரும், சியும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? டி மைனஸ் ஏ வந்து கிடைச்சிருக்கு. டி மைனஸ் ஏ வந்து என்னவா இருக்கும்? டி மைனஸ் ஏ வந்து என்னவா இருக்கும்? 87 மைனஸ் 72. 87 மைனஸ் 72 அப்போ என்ன வரும்? 5 வரும். இங்கே வந்து 15 வந்து வரும். டி மைனஸ் ஏ வந்து 15 இருந்துச்சுன்னா அவங்க டியோட வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்களா? 33ன்னு கொடுத்துருக்காங்களா? டி மைனஸ் ஏ வந்து 15 இருக்கு. அப்ப டியோட வேல்யூ நமக்கு 33 கொடுத்துருக்காங்க. அப்ப 33 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 15. அப்ப மைனஸ் ஏ ஈக்குவல் டு 15 மைனஸ் 33 ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 18 வருதா? மைனஸ் 18 வரும். அப்ப A is equal to 18. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 நண்பர்கள் ஒரு சுவரை 5 நாட்களில் கட்டி முடிக்கின்றனர். மேலும் 2 நண்பர்கள் சேர்ந்தால் அதே சுவரை கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் எடுப்பர்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 3 நண்பர்கள் ஒரு சுவரை 5 நாட்கள் கட்டி முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேலும் 2 நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் இருக்காங்களா? மறுபடியும் எத்தனை பேர் சேர்றாங்க? 2 பேர் சேர்ந்தா 5 பேர் ஆயிடுவாங்களா? எத்தனை நாட்கள்ல அதே சுவரை கட்டி முடிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணா 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x is equal to என்னன்னு வந்திருக்கு? நமக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 3 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தொகையானது கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படும் போது அது தொகையின் 3.24 மடங்காக ஆகிறது எனில் ஆண்டுகளுக்கான வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் வந்து என்னவா மாறுது? அமௌண்ட் பிரின்சிபல் வந்து 1 இருக்கிறது என்னவா மாறுதா? 3.24 மாறுதா? 3.24 மாறுது. இது ரெண்டுக்கும் 2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 வெர்ஷனா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். 2 வெர்ஷனா என்ன பண்ணும்? 2 நம்பருக்கும் ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். அப்போ இதுக்கு 1க்கு எடுத்தோம்னா 1 வரும். 3.24க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1.8 வரும். 18ஓட ஸ்கொயர் தான் என்னது? 3.24. ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 0.8 இருக்கா? அந்த 0.8 வந்து இந்த 1ல எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ கேன்சல் பண்ண நமக்கு என்ன வருது? 80% வரும். ஸோ ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். குறிக்கப்பட்ட விலை 35% கொள்முதல் விலையில் 45%. குறிக்கப்பட்ட விலைனா MP, கொள்முதல் விலைனா CP. 45க்கு சமமாக இருந்தால் தள்ளுபடி எதுவும் வழங்கப்படவில்லை எனில் லாப சதவீதம் கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஸோ குறிக்கப்பட்ட விலைனா என்னது? MP யோட 35%,
சிபியோட 45% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப ஈக்குவல் போட்டுக்கிறோம். அப்ப எம்பி பை சிபி ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 45/35 இருக்குமா? இப்ப சிபி வந்து நமக்கு 35 கிடைச்சிருச்சு, எம்பி வந்து 45. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. அப்ப இந்த 10 டிஃபரன்ஸ் வந்து சிபில எவ்வளவுன்னு பார்க்கணும். கேன்சல் பண்ணோம்னா 7, 5ஆல கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ் வரும். இது என்ன வரும்? 20 டைம்ஸ் வருமா? அப்ப 200/7 இருக்குமா? இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 6 இருக்கும். 8 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 4 இருக்கும். அப்ப 28 பாயிண்ட்ல எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இருக்கு, 28.57%. நெக்ஸ்ட் क्वेश्चन, மதிப்பிடுக 14/2 × 2 + 5. அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல பண்ணோம்னா என்ன வருது? 4 வருது. அப்ப 14/4 + 5. இதை கேன்சல் பண்ணா என்ன வருது? 3.5 வருமா? அப்ப 3.5 + 5 ஆட் பண்ணா என்ன வருது? 8.5. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 2280, அதில் 40% தள்ளுபடி கொடுக்கப்பட்டால் அப்பொருளின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2280 கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பி தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. 40% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன வரும்? 60க்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வித்திருப்பாங்களா? ஸோ 2280ல 60% எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து என்னவா இருக்கும்? விற்பனை விலையா இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 228 × 6 பண்ணோம்னா என்ன வருது? 8 வரும், 4 வரும், 6 வரும், -1 வரும், 13. இப்போ 1368. அதுதான் வந்து என்னவா இருந்திருக்கும்? அவங்களோட விற்பனை விலையா இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு எண்ணிலிருந்து 60ஐ கழித்தால் அந்த எண்ணானது அதே எண்ணின் 85% ஆகிறது எனில் அந்த எண் என்னன்னு கேட்டாங்க. ஸோ ஒரு எண் வந்து நமக்கு தெரியாது. ஒரு எண்ணில இருந்து என்ன பண்றாங்க? 60 வந்து மைனஸ் பண்றாங்களா? கழிச்சோம்னா என்ன வருது? அந்த எண்ணானது அதே எண்ணா ஏ, அதே எண்ணின் 85% ஆகிறது. அப்ப அதே எண்ணோட 85% ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எழுதிட்டோம்னாவே நம்ம நெக்ஸ்ட் சால்வ் பண்ணாலே போதும். அப்ப என்ன பண்ணலாம்? இதை 100 வந்து இங்க மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 100a - 6000 = 85a. நெக்ஸ்ட் இந்த 100க்கும் இந்த 85க்கு என்ன வரும்? மைனஸ் பண்ணோம்னா 15a வருமா? அப்ப 15a = 6000 வரும். அப்ப 6000/15 பண்ணணும். 6000/15 பண்ணோம்னா நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ பண்ணோம்னா கேன்சல் பண்ணா என்ன வருது? 4 டைம்ஸ் வருது. அப்ப a ஓட வேல்யூ என்னது? 400. ஸோ ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, a மற்றும் b இன் சராசரி 30, b மற்றும் c இன் சராசரி 60 எனில் c மற்றும் a க்கு இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a + b ஓட சராசரி. சராசரினா என்ன பண்ணுவோம்? எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணுவோம், அதுதான் சராசரி. அதான் என்ன கொடுத்துருக்காங்க? 30ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை மல்டிபிள் பண்ணா ab ஓட வேல்யூ கிடைச்சிருமா? அப்ப a + b = என்னது? 60. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து b + c இன் சராசரி. அப்ப b + c ஓட சராசரி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 60ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு b + c = என்ன வருது? 120 வருமா? இது வந்து என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் a c மற்றும் a க்கு இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணா என்ன வரும் நமக்கு? b + c minus of a minus b equal to 120 minus 16 வருமா? ஸோ என்ன பண்ணலாம்? இது மைனஸ் பியும் பிளஸ் பியும் கேன்சல் ஆயிரும். அப்போ c minus a. இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. c மற்றும் a-க்கு இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கேட்டிருக்காங்க. a = என்ன வரும்? 120 minus 60 வந்து 60. ஸோ ஆப்ஷன் a வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு சட்டையின் விற்பனை விலையும் கொள்முதல் விலையும் முறையே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? SP கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? CP வந்து கொடுத்திருக்காங்க. முறையே 1000 மற்றும் 1430 எனில் லாப சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க? SP வந்து 1430,
சிபி வந்து என்னது 1000. ஸோ 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 1430 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 430 டிஃபரன்ஸ் வருதா? அப்போ 1000 ரூபாயில் இந்த 430 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 0 0 0 0 கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 43%. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 15 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 8 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட கூம்பின் மொத்த மேற்பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோன் வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இது ஆர், இது வந்து ஹச், இதுதான் வந்து எல். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹச் வந்து கொடுத்துருக்காங்க. என்னது? 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எல் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். h ஸ்கொயர்லாம் என்னது? 15 ஸ்கொயர்டா? 15 ஸ்கொயர் என்னது? 225 பிளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து என்னது? 8. அப்போ 8 64. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 289 வருமா? 289ன்றது எதோட ரூட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 17ஓட ரூட் வேல்யூ தான் என்னது? 289ன்றது என்னது? 17ஓட வேல்யூ. அப்போ நமக்கு எல் வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு? 17 கிடைச்சிருக்கு. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்த மேற்பரப்பளவு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. மொத்த மேற்பரப்பளவுனா என்னன்னா ஃபார்முலா என்னது? பை ஆர் இன்ட்டு ஆர் பிளஸ் எல். இதுதான் வந்து மொத்த மேற்பரப்பு ஃபார்முலா. அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது நம்ம கொடுத்துருக்காங்க? 15ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஆர் பிளஸ் எல். அப்போ நம்ம ஆர் வந்து என்னது? 15. எல் வந்து என்னது? 17. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 32 வருமா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 32 இன்ட்டு 15 பண்ணோம்னா 32 இன்ட்டு 15 பண்ணோம்னா 480 வரும். அப்போ 480 இன்ட்டு 22 பண்ணோம்னா 0 10560 வந்துருச்சு. 10560ன்றது மல்டிபிள் பண்ணுது பை 7 இருக்கா? அப்போ 7ஆல டிவைட் பண்ணணும். 7ஆல டிவைட் பண்ணா இது 1 டைம் வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 1 வரும். பேலன்ஸ் 3 இருக்கு, 5 வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்? 0 ஆட் பண்ணணும். 0 ஆட் பண்ணிட்டோம்னா 8 டைம்ஸ் வரும். அப்போ பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ 1508 சம்திங்ல எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது? 1508ல எந்த ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் பி மட்டும் தான் வருது. ஸோ அதுதான் வரும். ஆப்ஷன் பி 1508.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கூம்போட மொத்த மேற்பரப்பளவு ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாணவன் ராமனை விட மாணவன் ராஜி 30 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றான். அப்ப ராமன் ராஜின் 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? மாணவன் ராமனை விட ராஜி 30 மதிப்பெண். அப்ப ராமன் வந்து எக்ஸ்ன்னு வச்சோம்னா ராஜி வந்து என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 30 இருக்குமா? அதிகம் பெற்றான். மேலும் ராஜுவின் மதிப்பெண் அவர்கள் இருவரின் மொத்த மதிப்பெண்கள் 60%. அப்ப 2 பேருக்கு மொத்த மதிப்பெண்கள் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 30 தான் அவங்களோட மொத்த மதிப்பெண்களா? அப்ப மொத்த மதிப்பெண்கள்ல 60% தான் வந்து யாரோட மதிப்பெண்களா? ராஜுவோட மதிப்பெண்கள். ராஜுவோட மதிப்பெண்கள் என்னது? எக்ஸ் பிளஸ் 30. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். அப்ப என்ன வரும்? x plus xனா 2x வருமா? 2x plus 30 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வருமா? அப்ப இந்த 3ஆல இங்க மல்டிபிள் பண்ணணும், 5ஆல இங்க மல்டிபிள் பண்ணணும். அப்ப 3/5 ஈக்குவல் டு x plus 13 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 6x வருமா? 6x minus 6x plus 90 ஈக்குவல் டு 5x plus 115 வரும். ஸோ 6xக்கும் 5xக்கும் டிஃபரன்ஸ் வந்து என்னது? ஒரு எக்ஸா? அப்போ x is equal to 150 minus 90 பண்ணால் நமக்கு என்ன வருது?
16 வருதா? ஸோ x is equal to நமக்கு 16 கிடைச்சிருச்சு. நம்ம மேல என்ன எடுத்திருக்கோம்? நம்ம ராமனோட வயசு வந்து 60 x எடுத்திருக்கோமா? அப்ப என்ன வரும்? ராமனுக்கு வந்து x எடுத்திருக்கோம். அப்ப ராமனுக்கு வந்து 60 வரும். இங்க வந்து என்னது? ராஜுவோட வயசு x plus 30. அப்ப 60 plus 30யா? ஸோ என்ன வரும்? 90. அப்ப 60, 90 வரும். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு தொகையானது தனிவெட்டி விதத்தில் 36 ஆண்டுகளில் அத்தொகையின் 3 மடங்காக மாறுகின்றது எனில் ஆண்டுக்கான தனிவெட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தொகை தெரியாது. அப்ப பி எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 36 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்ப 36. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க பை 100. இதுதான் வந்து என்னவா மாறுதா? 3 மடங்காக மாறுகிறதா? 3 மடங்காக மாறுகிறது. அப்ப எப்பயுமே ஒரு மடங்கு வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் போடணும். அப்ப 2p-ஆ சேஞ்ச் ஆகுது. ஸோ பிபி கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ் வருமா? 9 டைம்ஸ் வரும். இது வந்து 25 டைம்ஸ் வரும். அப்ப 25 into 2 பண்ணோம்னா என்ன வருது? 50/9 வரும். இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும்? 45 வருமா? 5 டைம்ஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு? 5 இருக்கா? நெக்ஸ்ட் மறுபடியும் 5.5 தான் வரும். அப்ப 5.5ல என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு. 5.5%. நெக்ஸ்ட் क्वेश्चन. இரண்டு எண்களின் விகிதம் 49:64 ஆகும். இரண்டு எண்களுடன் 10ஐ கூட்டினால் அவற்றின் விகிதம் 54:69 என ஆகிறது. எனில் இரண்டு எண்களுக்கும் இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 49x பிளஸ் அதோட 10 ஆட் பண்றாங்களா? ஆட் பண்ணா என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க? 54ஆ மாறுது. அப்ப நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? 64x plus 10. இது ரெண்டையும் பண்ணா நமக்கு என்னவா மாறுது? 54/90ஆ மாறுது. ஸோ இப்படி பண்ணோம்னா என்னவா? 54/69ஆ மாறுது. 54/69ஆ மாறுது. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணலாம்? நார்மல் ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம்? ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆனால் இது பண்ணா நமக்கு ரொம்ப லேட் ஆகுன்றதுனால ஷார்ட்கட் வந்து என்ன பண்றோம்? ரெண்டு விகிதம் வந்து கொடுத்துருக்காங்களா? 49/64 ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்க. இது என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க? 54ஆகவும் இன்னொன்னு 69ஆகவும் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 5x வந்து சேஞ்ச் ஆயிருக்கா? அப்ப இது ரெண்டுக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 5x வந்து சேஞ்ச் ஆயிருக்கா? அது இது எத்தனை? இந்த 5xன்றது எத்தனை வருஷத்துலன்னு கொடுத்துருக்காங்க? 10 வருஷத்துலன்னு கொடுத்துருக்காங்க क्वेश्चनல. ஸோ அந்த 5x தான் வந்து என்னது? 5x வந்து என்னது? 10ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 49க்கு இந்த 64க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 15 வந்து டிஃபரன்ஸ். இதுதான் வந்து நம்ம क्वेश्चनல கேட்டிருக்காங்க. இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் 15. ஸோ 5x வந்து 10ஆ இருந்துச்சுன்னா 15x வந்து என்ன அப்படின்றத क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் மெத்தட்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். பண்ணோம்னா என்ன வரும்? 1 வரும். இது 3 வரும். இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது? நமக்கு 30 வரும். ஸோ பெருசா இப்படி மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா நம்ம இப்படி மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா நம்ம இப்படி மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ என்ன வருது? ஆப்ஷன் ஏ 30 வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 60 மேஜைகள் 14,800க்கு வாங்கப்படுகின்றன எனில் 20% லாபம் ஈட்டுவதற்கு எத்தனை மேஜைகள் 14,800க்கு விற்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 60 மேஜைகள்னா என்னது? 14,800க்கு வந்து என்னது வாங்குறாங்களாம். இது வந்து என்னவா இருக்கும்? நார்மலா 100% தான் இருக்கும். நெக்ஸ்ட் 120% மாறணும்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா 20% லாபம் கேட்டிருக்காங்களா? அப்ப 20% லாபம் பெறணும்னா எத்தனை மேஜைகள் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. அதான் क्वेश्चनல. ஆனா அதே அமௌண்ட் தான் 14,800. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இந்த 60 வந்து கேன்சல் பண்ணா 1 வரும். இங்க 2 டைம்ஸ் வருமா? இந்த 2ஆல கேன்சல் பண்ணனா இங்க 50 வருமா? அப்ப xன்றது என்னது? 50. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. சுருக்குக 18/3 + 5 - 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ல இருக்கிறத பண்ணுவோம். இத பண்ணா என்ன வருது? 8 வருதா? அப்ப 18/8 - 2. இத நம்ம பண்ணா என்ன வரும்? கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். 0.25 வரும். அப்ப 2.25 - 2வா? அப்ப என்ன வருது நமக்கு? 0.25 வருமா? 0.25 வரும். ஸோ ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 6 மற்றும் 29 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு x ஆகும்.
6 மற்றும் 29 மீப்பெரு பொது காரணி y ஆகும் எனில் x plus 4y இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பரோட HCF ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுமே என்னவா இருக்கு, பிரைம் நம்பர்ஸா இருக்கா. அப்ப HCF என்னவா இருக்கு, இதை மல்டிபிள் பண்ணா அதோட LCM இருக்குமா. LCM வந்து ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா வரும். அப்ப 29 இன்ட்டு 6 பண்ணா என்ன வரும், 174 வருமா. 174ன்றது என்னது, x. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 மற்றும் 29 இன் HCF வந்து y ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 6க்கும் 29க்கும் HCF பார்த்தோம்னா என்னவா இருக்கும், அது ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். அப்ப பிரைம் நம்பர்ஸோட HCF என்னது 1 தான் வரும். ஸோ x வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு, நமக்கு 174 கிடைச்சிருக்கு, y வந்து 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப x plus 4y, அப்ப x ஓட வேல்யூ என்னது 174 பிளஸ் 4 இன்ட்டு y ஓட வேல்யூ 1. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது நமக்கு 178. ஆப்ஷன் A வரும். தேங்க்யூ.